கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு கடைசி கால எழுப்புதலின் நாட்கள். கர்த்தர் தீவிரமாக தேசத்துல சபையில தீவிரமாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு சீசன் இருக்கு, ஒவ்வொரு காலகட்டம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதத்துல தேவன் அந்தந்த தேசத்துல தேவன் பரிசுத்தவான்களை எழுப்புதலுக்காக தேவன் பல தேவ மனிதர்களை தேவன் எழுப்பி இருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றாறு போல, ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்தாறு போல. ஒரு மார்ட்டின் லூத்தர் என்கிறவரை தேவன் எழுப்பி புராட்டஸ்டன்ட் ரிவைவலை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில பாவ மன்னிப்புக்கு சீட்டு வாங்கி அவர்கள் மன்னிப்பு வாங்கி கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் மார்ட்டின் லூத்தர் மூலியமா இடைப்பட்டதுனால, ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளிப்பட்டதுனால அது புராட்டஸ்டன்ட் ரிவைவல். அந்த தேவ மனிதனை குறித்து வேதம் அப்படி ஒரு சரித்திரத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை அந்த தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் செய்தார். அந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஜான் வெஸ்லி என்கிற ஒரு பரிசுத்தவானை எழுப்பினார். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு பரிசுத்தவானை எழுப்பினார். வேல்ஸ் தேசத்துல 7 வருஷம் காட்டுக்குள்ள செவ்வந்தியர் மத்தியில போய் give me soul, otherwise take my soul, ஆத்மாவை தாரும், இல்லை என்றால் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்கிற விடாப்பிடியான ஒரு ஜபத்தின் விளைவினால வேல்ஸ் தேசத்தில் அந்த தேவ மனிதரை கொண்டு ஒரு எழுப்புதலை கொடுத்தார். அதற்கு பின்பாக ஆண்டவர் ஒரு பரிசுத்தவான், ஒரு வாலிபனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதுதான் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் ஒரு பரிசுத்தவான் 12 வயதிலிருந்து ஜெபித்த ஜபம். அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய தாக்கம். இவான் ராபர்ட்ஸ் ஏறக்குறைய 10 வருஷம் தொடர்ந்து ஜெபித்த ஒரு ஜப போராட்டம் என்று கூட சொல்லலாம். அவர் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து திரும்பி மாலையில முழங்கால் படியிட்டா இரவு முழுவதும் ஜெபித்து அதிகாலை திரும்ப வேலைக்கு போகிற ஒரு வழக்கத்தை 10 வருஷம் ஜபம். அந்த ஜபத்தின் விளைவினால வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த எழுப்புதலின் தாக்கம் திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் வந்திருக்கிறது என்கிற சரித்திரம் இருக்கிறது. அவர் ஜபித்த அந்த 10 வருஷ ஜபம், அந்த எழுப்புதலின் தாக்கம் திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் தாக்கத்தை உண்டாக்கியது. அதற்கு பின்பாக ஆண்டவர் ஒரு தேவ மனிதர், இந்த எழுப்புதலின் தாக்கத்தை அடைந்த ஒரு தேவ மனிதர் தான் வில்லியம் சைமூர் என்கிற ஒரு தேவ மனிதர். அவருடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. ஏறக்குறைய 14 வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 14 நீண்ட ஆண்டு காலம் தனி அறையில் உட்கார்ந்து போராடி ஜெபித்து கொண்டே இருந்தவர். ஒற்றைக்கண் போதகர் என்பது அவருடைய பெயர். வில்லியம் சைமூர். அப்பா ஆப்பிரிக்கா, அம்மா அமெரிக்கா. இந்த 2 கொலாபரேஷன்ல பிறந்தவர் தான் வில்லியம் சைமூர். ஒற்றைக்கண் போதகராய் இருந்தவர். இந்த தேவ மனிதருடைய ஜபம், அவர் ஏற்கனவே இவான் ராபர்ட்ஸனுடைய எழுப்புதலின் தாக்கத்தை அடைந்தவர் தான். அதுல ஜெபிச்சுக்கிட்டே இருந்தவர். எப்போ 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 எங்க தேசம். அவர் ஜெபிக்க ஒரு நாள் ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு அவருக்குள்ள வந்ததுனால அதை தன்னுடைய திருச்சபையில பிரசங்கம் பண்ணுகிறதற்கு போதகரிடத்துல நேரம் கேட்ட போது அவர் கொடுக்கிறதுக்கு மறுக்க பல நாட்கள் இந்த போராட்டம் போக கடைசியாக அவருக்கு கிடைத்தது 10 நிமிடம் மைக். அந்த 10 நிமிடத்துல அவர் பேசினது 5 நிமிடம். ஆவியானவர் ஊற்றப்பட்டா, தேவ வல்லமை வெளிப்பட்டது. பெந்தைக்கோஸ்தே எழுப்புதல் என்கிற ஒரு எழுப்புதல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்தது போல மீண்டும் ஒரு பெந்தைக்கோஸ்தே எழுப்புதலை வில்லியம் சைமூர் மூலியமா கர்த்தர் உண்டாக்கினார். இந்த தேவ மனிதர் அதற்கு பின்பாக ஒரு பெரிய பில்டிங், அந்த வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருந்தது. யாருமே அதை வாடகைக்கு பிடிக்கல. இவர் போய் கேட்டபோது உடனே கொடுத்தார்கள். ஃபயர் ஆக்சிடென்டான அந்த வீட்டையும் பில்டிங்கையும் யார் வாங்குவான்னு சொல்லிட்டு இவருக்கு சும்மா கொடுத்த போது இவர் நடத்தின கூட்டங்களில திரள் கூட்ட ஜனங்கள் வர ஆரம்பிக்க கையே இல்லாம ஒருத்தன் வந்தான். கையே கிடையாது, கையே இல்லாம உள்ள வந்து நின்ன போது வில்லியம் சைமூர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், ஸ்ட்ரெச் forth your hand,
உன் கையை நீட்டு என்று சொன்ன உடனே அவனுக்கு கை இல்லை, நீட்டு அப்படின்னு சொன்ன போது இவன் கையை நீட்ட கை வளர்ந்தது. கால் இல்லாதவனுக்கு கால் வளர்ந்தது. ஒரு காலே இல்லாம கையில கட்டையோட நடந்து வந்த ஒரு மனுஷனை பார்த்து வில்லியம் சைமூர் சொன்னார், போகும்போது ஷூ கடையில ஷூ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பினார். இவனுக்குள்ள என்னடா நம்ம காலே இல்லை, கால் இல்லாத என்ன ஷூ வாங்க சொல்றாருன்னு அவன் வீட்டுக்கு ஜெபம் முடிந்து திரும்பி போனா கட்டை கையில் இருக்கு, ஆனா நடக்கிற ஃபீலிங் அவனுக்கு வந்தது. அப்பந்தான் அவனுக்கே தெரிந்தது கால் வளர்ந்திருக்கிறது என்பதாக. இப்படி ஒரு எழுப்புதலை அந்த தேவ மனிதன் மூலியமாய் கர்த்தர் ஒரு காலம், அந்த ஒரு சீசன் 1904 and 5 அந்த தேவ மனிதனை எழுப்பி கர்த்தர் உண்டாக்கினார். அந்த எழுப்புதலின் தாக்கத்துக்கு பின்னாடி தான் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் உருவானது, சர்ச் ஆஃப் காட் உருவானது. அநேக இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் உருவாகிறதற்கு மீண்டும் ஒரு பெரிய அஸ்திபாரமா இருந்தது அந்த வில்லியம் சைமூருடைய எழுப்புதல் என்று சொல்லலாம். ஒற்றைக்கண் போதகருடைய எழுப்புதல் என்று சொல்லுவார்கள். அவர் கடைசியாய் மரிக்கிறதற்கு முன்பாக ஒரு 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 சரித்திரம், ஒரு பதிவை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அடுத்த 100 ஆண்டு கழித்து ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் தான் கடைசி எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் உலகத்தை தாக்கத்தை உண்டாக்குற எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் முடிவும் இயேசுவின் வருகைக்கும் அஸ்திவாரமா இருக்கும் என்று எழுதி வைத்து போயிருக்கிறார். அந்த சீசன்ல தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மையும் அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய அசைவுக்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட 12 மணி நேர ஜபங்கள், இரவு ஜபங்கள், தொடர் ஜபங்கள், பல விதத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு தாக்கத்தை மீண்டும் தேசம் பார்க்க போகிறது. அல்லேலூயா. அது எங்க இருந்து தேவன் உருவாக்க போறா? சர்ச். நான் சொன்னது போல ஒவ்வொரு சீசன்ல அங்கங்க எழுப்புதல். இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர் தான் ஜெபம் பண்ணாங்க. ஒரு 4 பேர் ஒரு சின்ன ஒரு அறையில் ஒரு உடஞ்சி போன ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபிச்ச ஒரு 4 பேருடைய ஜெபம் தான் இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குச்சு. இந்தோனேஷியாவில் அந்த 4 பேர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஃபயர் டவரே உருவாச்சு. எல்லாரும் ஃபோன் பண்ணி ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து அக்கினி எரியுது, அணைக்க வாங்கன்னு சொன்னாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து பார்த்துட்டு அதில் தண்ணி அடித்தாலும் அது அணையலை. அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ள ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தின் விளைவில் மேலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக. அப்போ இந்தோனேஷியாவில் இப்படி ஒரு எழுப்புதலை கர்த்தர் தேவ மனிதனை கொண்டு தேவன் செய்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போனா பல பரிசுத்தவான்களை அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தேசத்துக்கு தேவன் எழுப்பி இருந்தார். ஒரு ஜோனத்தான் கோஃபோத்தை வடசீனாவுக்கு ஆண்டவர் அனுப்பினார், ஒரு ஜெர்மன் மிஷனரிய. இங்கிருந்து அவர் புறப்பட்டு போனார். ஒரு ஜெரேமியன் லாம்ஃபயர் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், வியாபாரம் பார்த்துட்டு இருந்தவர். சாப்பிட்ற அந்த 1/2 மணி நேரத்தில் ஊழியம் செய்வார். அந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ஊழியம் செய்வார். ஆனா அவருக்கு ஆண்டவர் இடைப்பட்டு 1/2 மணி நேரம் நீங்க கூடி ஜெபிங்கன்னு சொன்னதுனால 6 பேர் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. வெறும் 1/2 மணி நேரம் தான். 6 பேர் கொஞ்ச நாள்ல 60 ஆச்சு, 60 600 ஆச்சு, 600 6000 ஆச்சு, 6000 60,000 மாறிச்சு, 60,000 6 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பிசினஸ் மேன். அதுக்கு பேரே என்ன எழுப்புதல் போட்டிருக்குன்னா லேமேன்ஸ் ரிவைவல். அமெரிக்காவில் வெறும் பிஸ்னஸ் பண்றவங்களை மட்டுமே கொண்டு ஜெபித்து எழுப்புதல் வந்த ஒரு எழுப்புதல் லேமேன்ஸ் ரிவைவல் சொல்லப்படுகிற ஜெரேமியன் லாம்ஃபயருடைய எழுப்புதல். ஜெரேமியன் தாமஸ் ஒரு தேவ மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா இரத்த சாட்சியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அதுக்கு கிரயம் செலுத்தி அதன் மூலியமா கர்த்தர் ஒரு எழுப்புதலை தேவன் கொடுத்தார். அந்தந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்கள். இந்தியாவுக்கு வந்தது அநேக, எத்தனையோ. ஒரு தோமாவை கர்த்தர் அனுப்பினார்னா அதுக்கப்புறம் உங்க ஏரியாவில் கர்த்தர் ரிங்கிள் தோபாவை கர்த்தர் எழுப்பினார், ராக்லாண்ட் ஐயாவை அனுப்பினார், ரேனியஸ் ஐயாவை அனுப்பினார், வாக்கர் ஐயாவை அனுப்பினார், எமி கார்மைகால் அம்மையார் அனுப்பினார், ஐடாஸ் கேடர் அனுமாவை அனுப்பினார், கால்டுவல் ஐயாவை எழுப்பினார், எத்தனையோ போப்புக்களை கர்த்தர் அனுப்பினார், எத்தனையோ பரிசுத்தவான்களை ஒவ்வொரு தேசத்திலையும். ஒரு டிஎல் மூடிய கர்த்தர் எழுப்பினார்,
டிஎல் மூடி தாக்கத்தின் விளைவாக விளந்து எழுப்பினவர் தான் பில்லி கிரகாம். பில்லி கிரகாமுடைய எழுப்புதல் ஒவ்வொரு தாக்கத்தையும் ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு எழுப்புதலை தேவன் அந்தந்த காலகட்டத்தில் தேவன் கொடுத்தார். ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை கர்த்தர் எழுப்பினார். படித்தவர்களை, பட்டம் பெற்றவர்களை, அரசியல் இருந்தவர்களை, சாதாரணமாக இருந்தவர்களை அந்தந்த காலகட்டத்தில் எழுப்பினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.